எந்த படத்துக்காக நிறைய கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. எனக்கு இந்த படத்துல பர்சனலா என்னதான் வந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரொம்ப கனெக்டடா இருக்கும். உங்களுக்கு அதையும் தாண்டி இந்த படத்துல நானு இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப எமோஷனலா இருந்தேன், ரொம்ப கனெக்டடா இருந்தேன்னா என்ன விஷயம்? இந்த 2 வருஷம் இந்த லைஃப்ல இந்த 2 வருஷம்ன்றது இந்த படத்துக்காக நான் இருந்தது ஃபுல்லாவே. ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு கான்ட்ரவர்சிஸ் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ப்ராசஸில் ஆக்டிங்கை பற்றி கற்றுக்கிட்டேன். ஷூட்டிங்கில் சுற்றி இருக்க ஆளுங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி லைஃப்பில் ஒவ்வொரு ஆளுங்களை மீட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல நிற்கிறப்போ திரும்பி பார்க்குறப்போ அவங்கக்கிட்ட இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இப்போ ஒன்று இருக்கேன்ல. ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் இமோஷனல் திங் அண்ட் பியூட்டிஃபுல் திங் தட் எனக்கு கிடைச்சது. நம்ம எப்பயுமே வீட்டில் ஒரு விஷயம் பண்ணோம்னா நம்மளோட பேரண்ட் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்வைஸ்லயே இதை வந்து நான் எப்பயுமே வந்து கேரி பண்ணிப்பேன் அப்படின்னா அது என்ன அட்வைஸ்? செய்கிற வேலைக்கு நம்மளோட 100% கொடுக்கணுன்றத 2 பேருமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை கொடுப்பேன். அப்புறம் லேர்னிங்கை என்றைக்குமே ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிக்க ட்ரை பண்ணுறேன்.